அர்ஜுனன் கேட்குறான், மனுஷன் எதனால தூண்டப்பட்டு தனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஏதோ பலவந்தமாக ஏவப்பட்ட மாதிரி பாவ செயல்களை எல்லாம் எதுக்கு ஈடுபடுறான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னா முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அலாரம் அடிக்குது, எழுந்திருக்கணும்னு அறிவு சொல்லுது. ஆனால் கை போய் ஸ்னூஸ் பட்டுன்னு அமைக்கிறோம் இல்லையா? இன்னும் 5 நிமிஷம் தூங்கினா என்ன? அந்த யாரோ காதுக்குள்ள சொல்ற மாதிரி கேட்குது இல்லையா? இன்னும் 5 நிமிஷம் தூங்கினா என்னன்னு? அந்த யாரோ தான் நம்ம வில்லன். அப்போ வில்லனை வந்து இறைவன் கிருஷ்ணர் வந்து அடையாளம் காட்டுறாருங்க. வில்லனுக்கு வந்து பேர் வைக்கிறாரு. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்தி ஏன மிக வைரினம். அதாவது காமம், இந்த ஆசை இருக்கு இல்லையா, அதுவே கோபமாகவும் மாறுகிறது. ரஜோகுணத்திலிருந்து பிறந்த இதுவே எல்லாத்தையும் முழுங்குற பாவிங்க. இதுவே வந்து உலகத்தில் உன்னுடைய எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. டயட்டும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமான டயட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மதியம் நான் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுவார். ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து பிரியாணி வாசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆசை இருக்கு இல்லையா, அது உள்ளே நுழையும். ஒரு வாய் சாப்பிட்டா தப்பில்லை அப்படின்னு சொல்லும். ஒரு வேளை பிரியாணி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோபம், அந்த குரோதம் வந்து விடுகிறது. யாரா இந்த சமயத்தில் போய் பிரியாணி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி கத்துறோம். அந்த ஆசை தான் நம்மளுடைய அறிவை மழுங்கடித்து எப்படி வந்து புகை நெருப்பு மறைக்குதோ, தூசி வந்து அழகாக தெரிகின்ற அந்த கண்ணாடியினுடைய இதை வந்து மறைச்சிடுதோ, அந்த மாதிரி இந்த ஆசை வந்து நம்மளுடைய நல்ல புத்தியை வந்து மறைச்சிடும். இந்த வில்லன் வந்து சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. 3 இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவன் இந்த வில்லன். ஒன்று வந்து நம்மளுடைய புலன்கள், இன்னொன்று மனசு, இன்னொன்று வந்து புத்தி. இவனை எப்படி ஜெயிக்கிறது அதையும் கிருஷ்ணர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு ஆயரார்க்கி மூலமாக சொல்கிறார். உடம்பை விட புலன்கள் வலிமையானது, புலன்களை விட மனம் வலிமையானது, மனசை விட புத்தி வலிமையானது. ஆனால் இந்த 3ஐயும் விட நம்மளுடைய சோல் வலிமையானது, ஆன்மா வலிமையானது. உங்கள் புத்தியே ஆன்மா கிட்ட, அதாவது பகவான், நம்மளுடைய சோல்ங்கிறது பகவான் இல்லையா? ஸோ அந்த பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆசைங்கிற வில்லனை ஈஸியாக காலி பண்ணிடலாம். ஆக ஆசை வர்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஆசைக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அடிமை ஆகிட்டோம்னா அதுதான் தப்பு. நம்ம புத்தியை பயன்படுத்தி இந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஆசை நம்மக்கிட்ட இருக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தான் ஆசைக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதோட வந்து இந்த கர்ம யோகம் முடியறது. வேலையை எப்படி செய்யணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கிறது, நம்ம எதிரியான இந்த ஆசையை வந்து எப்படியெல்லாம் வின் பண்ணுறது அப்படின்லாம் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்த அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த ரகசியத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், இந்த ரகசியத்தை வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி அர்ஜுனன் சொன்ன. அர்ஜுனனுக்கு ஒரே ஷாக்கு. இப்போ தானே நீ பிறந்திருக்க கிருஷ்ணா, இது எப்படி நீ பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிற பதில் தான் அவருடைய அவதார ரகசியம். சிவாய நம.